نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய கிருபையினால் தஃசீர் ஆரம்பித்து இடையிடையே பல வாரங்கள் விடுபட்டு 51வது வாரம் தஃசீரை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் முழுவதற்கும் தஃசீர் செய்வதற்கும் தஃசீரை கேட்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. இப்பொழுது ஓதப்பட்ட இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், சென்ற வாரமும் இதனுடைய ஆரம்பத்தை இந்த வசனத்தினுடைய ஒரு பாதி அளவிற்கு உங்களுக்கு மத்தியிலே கூறினேன். அல்லாஹ் சொல்கிறான், வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா, யூதர்களும் நஸாராக்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவர்களும் உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும், அவர்களுடைய மார்க்கத்தை அவர்களுடைய மதத்தை நீங்கள் பின்பற்றும் வரை உங்களை திருப்திப்பட மாட்டார்கள், பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேர்வழிதான் உண்மையான நேர்வழியாக இருக்கிறது. வலையினி தபஅத அஹ்வாஅஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம், உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இல்மு வந்ததற்கு பிறகு அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றினால் மாலக மினல்லாஹி மின் வலியும் வலா நஸீர், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு எந்த உதவியாளனும் எந்த நண்பனும் உங்களுக்கு இருக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது யூதர்களோ நஸ்ரானிகளோ அவர்களுடைய மதத்தை நீங்கள் பின்பற்றும் வரை உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள், உங்களை திருப்திப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதன் மூலமாக அல்லாஹ் நபிக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், உங்களிடத்தில் நபியே, உங்களிடத்தில் அந்த யூதர்கள் நஸ்ரானிகள் ஏதாவது அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுங்கள், அத்தாட்சிகளை காட்டுங்கள் என்றெல்லாம் உங்களிடத்திலே வந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நீங்கள் அவர்களை திருப்திப்படுத்தி விடலாம் என்று நினைத்து அந்த அற்புதங்கள் காட்டுவதற்கோ அத்தாட்சிகளை காட்டுவதற்கோ முயற்சி செய்ய வேண்டாம். ஏனென்றால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் உங்களுடைய அத்தாட்சிகளை பார்த்து தெரிந்து ஈமான் கொள்வது அவர்களுடைய நோக்கம் கிடையாது. மாறாக உங்களுடைய சிந்தனையில் குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். உங்களை குழப்ப வேண்டும், அதுக்காக வேண்டித்தான் அவங்க கேட்கிறாங்களே வெளிய. நீங்க ஏதாவது அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினோன்னா அப்படியே பார்த்துட்டு ஈமான் கொண்டுருவாங்கன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அவங்க அதையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. நீங்க எவ்வளவு அத்தாட்சிகளை அற்புதங்களை கொண்டு வந்து காட்டினாலும் அந்த யூதர்கள் உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். எதுவரை அப்படின்னு சொன்னா அவர்களை நீங்கள் பின்பற்றவர. அப்ப அவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்வியினுடைய நோக்கம் அவர்கள் அதை அறிந்து பின்பற்ற வேண்டும் என்பதல்ல. மாறாக நீங்கள் குழப்பமடைந்து உங்களுடைய வழிமுறையை விட்டுவிட வேண்டும், அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். உங்களுக்கே குழப்பம் ஏற்பட்டு நீங்க என்ன செய்யணும், நீங்க உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த கொள்கைகளை நடைமுறைகளை இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த யூத நஸ்ரானிகளுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டும் என்பதுதான் அவர்கள் கேட்பதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால அவர்களை திருப்திப்படுத்துவதில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அவர்களை திருப்திப்படுத்துறதுல நீங்க ஈடுபட வேண்டாம். ஒரு காலம் நீங்கள் அவர்களை திருப்திப்படுத்த முடியாது.
நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய நேர்வழிதான் உண்மையான நேர்வழியாக இருக்குதுன்னு சொல்லிடுங்க. அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறானோ அதுதான் உண்மையான நேர்வழி. நீங்க சொல்றதெல்லாம் நேர்வழி இல்லை. இதோட சொல்லி முடிச்சுக்கிங்க. அவங்களுக்கு அவங்க கேட்கிற அத்தாட்சிகளை நிறுத்தி காட்டணும்லாம் சொல்ல வேண்டாம். அல்லாஹ் நேர்வழி என்று இதை சொல்லி இருக்கிறான், அதுதான் உண்மையான நேர்வழியாக இருக்கிறது. எனவே இதை பற்றி பிடிப்பது அவசியம் அப்படின்னு சொல்லுங்க. மேலும் அவர்களை திருப்திப்படுத்துற நோக்கத்துல வலைனி தபாத்தாகும் மின்பாதி மாஜாக்க மினல் இல்ம் வலைனி தபாத்தாகும் பாதல்லதி ஜாக்க மினல் இல்ம். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இல்மு வந்ததற்கு பிறகு அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றினால், அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றி நடக்க ஆரம்பித்தால், இப்ப இங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபியை எச்சரிக்கிறார். அப்ப நபியை எச்சரிப்பதை கொண்ட நோக்கம் நபியை எச்சரிப்பதல்ல, இந்த சமுதாயத்தை உம்மத்தை எச்சரிப்பது நோக்கமாக இருக்கிறது. யூத நஸ்ரானிகளுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றினால் நபி பின்பற்றுவாங்களா? நிச்சயமாக பின்பற்ற மாட்டாங்க. அப்ப நபியை நோக்கி அல்லாஹ் சொல்வதன் மூலமாக உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், யூத நஸ்ரானிகளுடைய வழிமுறைகளை, அவர்களுடைய கலாச்சாரங்களை நீங்கள் பின்பற்றி நடந்தால், அவருடைய மனோ இச்சைகள் என்ன, அவருடைய கலாச்சாரங்கள், இதை நீங்க பின்பற்றி நடந்தால், இப்ப அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு உதவியாளர்கள் யாருமே இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய உதவி தடைபட்டு போய்விடும். அப்ப இன்னைக்கு நாம சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி ஏன் தடைபடுகிறது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் அங்க சொல்லி காட்டினார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான், வலைனி தபஅதாஹுவாஹும் மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம் இன்னக இதல் லமின ஸாலிமீன். அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, உங்களுக்கு வஹி வந்த பிறகு, வஹியின் மூலமாக கல்வி ஞானம் வந்ததற்கு பிறகு அவர்களுடைய மனோ இச்சைகளை, அவர்களுடைய கலாச்சாரங்களை, அவர்களுடைய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றி நடந்தால் நீங்கள் அப்பொழுது அநியாயக்காரர்களில் இருந்து ஆகிவிடுவீர்கள் என்று சொல்கிறார். நீங்க அநியாயக்காரர்களில் ஆகிவிடுவீர்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்க அவருடைய மனோ இச்சைகளை பின்பற்றினால், உங்களுக்கு வகி வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ள பாதுகாப்பு தான். அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இப்ப கைவிரிச்சுட்டா அவங்களை யாரும் பாதுகாக்க முடியாது அப்படின்ட்டு அல்லாஹ் கைவிரிச்சுட்டான்னு சொன்னா நம்ம யார் பாதுகாக்க முடியும்? அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நீங்குவதற்கு, நம்மை விட்டும் தடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யூத நஸ்ரானிகளுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவது, அவர்களுடைய நடைமுறைகளை, வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவது. இன்னைக்கு நாம அணுவாக அவர்களுடைய கலாச்சாரங்களையும் நடைமுறைகளையும் தான் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல நீங்க எப்படி இருப்பீங்க சொன்னா, யூத நஸ்ரானிகளுடைய அந்த கலாச்சாரத்தை, யூதர்களுடைய கலாச்சாரத்தை அணுவாக பின்பற்றி நடப்பீர்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அடிக்கு அடி நீங்கள் பின்பற்றி நடப்பீர்கள். எந்த அளவுக்கு சொன்னா, நீங்க அவர்கள் ஒரு பொந்துக்குள் நுழைந்தார்கள், பாம்பு புற்றோ அல்லது உடும்பினுடைய பொந்து, அது சொல்றாங்க, அதனுக்குள் நுழைந்தால் நீங்களும் அவர்களை பின்பற்றி அதற்குள் நுழைய முற்படுவீர்கள் என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விடுவீர்கள். அதாவது அவர்களுடைய கலாச்சாரங்கள் மீது உங்களுக்கு பிரியம் ஏற்பட்டுவிடும். அதை பின்பற்றுவதில் ஆசையும் பிரியமும் ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு அதுதான் நமக்கு உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கு. நம்ம இஸ்லாமிய கலாச்சாரத்தின் மீது வெறுப்பு வருகிறது. சுன்னத்தான நடைமுறைகளை பின்பற்றுவதில் வெறுப்பு ஏற்படுகிறது. யூத நஸ்ரானிகள், முஷ்ரிக்குகளுடைய கலாச்சாரத்தை, அவருடைய கல்ச்சரை பின்பற்றி நடப்பதில் இன்பம், ஆசை, அதுதான் நமக்கு பெருமையாக தெரிகிறது. அது மாதிரி நம்ம இருப்பதில் நமக்கு பெருமை. இஸ்லாமிய கோலங்கள் என்பது, இஸ்லாமிய வாழ்க்கை முறை என்பது நமக்கு வெறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் எந்த நடைமுறைகளை, வாழ்க்கை முறைகளை நமக்கு சொல்லி தந்தானோ அந்த வாழ்க்கை முறை நமக்கு அதுல கண்ணியம் இல்லாததை போன்று நாம் நினைத்துக் கொண்டோம். அதுல கண்ணியம் இல்லை. அப்ப இன்னைக்கு உலகத்தார்கள் எந்த நடைமுறையை நமக்கு பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ, எந்த உடையை, எந்த கோலத்தை அவர்கள் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அதை பின்பற்றுவதிலே நமக்கு பெருமை இருப்பதாக நினைத்துக் கொண்டு அதை போட்டி போட்டுக் கொண்டு பின்பற்றுகிறோம். உடைகளுடைய விஷயத்திலும் சரி, நம்முடைய மற்ற கலாச்சாரங்கள், நம்முடைய தோற்றங்களுடைய விஷயத்திலும் சரி, நல்லா நாம சிந்திச்சு பார்த்தா நமக்கு வழங்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம இஸ்லாமிய உடைகளை விரும்பி தேர்ந்தெடுக்கிறோமா,
அல்லது யூத நஸ்ரானிகளுடைய உடைகளை விரும்பி தேர்ந்தெடுக்கிறோமா? யூத நஸ்ரானிகளுடைய தோற்றத்தை நாம் விரும்புகிறோமா? இஸ்லாமிய தோற்றத்தை விரும்புகிறோமா? ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தா நமக்கு தெரியும். பிறகு எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியும்? அல்லாஹ் சொல்லிட்டான், அவர்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றினால் உங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது, உங்களுக்கு உதவியாளர்கள் யாரும் கிடையாது என்றெல்லாம் சொல்லிவிட்டார். அப்ப அல்லாஹ்வுடைய உதவி எப்படி நம்ம நோக்கி வரும்? அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் 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 என்று நாம கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய உதவி அவதான் இல்லைன்னு சொல்லிட்டான், உதவியே கிடையாது உங்களுக்குன்னு சொல்லிட்டான். பிறகு எப்படி நமக்கு கிடைக்கும்? அப்ப அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னா, நாம நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன, இஸ்லாமிய கோட்பாடுகள் என்ன, இஸ்லாமிய நடைமுறைகள் என்ன, வழிமுறைகள் என்ன, இதை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும். நபி அவர்கள் நமக்கு இந்த வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள், அதை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்பதான் நாம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இஸ்லாமிய நடைமுறை வழிமுறைகள், இஸ்லாமிய கட்டளைகள், கடமைகள் இது விடுபட்டு போனாலும் பரவாயில்லை, இது விடுபட்டு போனாலும் பரவாயில்லை. நாம் மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், அடுத்தவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அப்ப அல்லாஹ் இங்க சொல்லிட்டான், நீங்க அடுத்தவர்களை திருப்திப்படுத்துறதுல ஈடுபடாதீங்க, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முயற்சி செய்யும். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே திருப்திப்படுத்துறோம், ஒவ்வொருத்தரையா திருப்திப்படுத்துகிறோம். நம் மீது ஒருத்தர் அதிருப்தியாக இருந்தால் அவரை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். அவர்கிட்ட போய் நாம மன்னிப்பு கேட்டு ஏதாவது சொல்லி அவரை கையை காலை பிடிச்சி அவர்களை திருப்திப்படுத்த முயற்சி. அது குறிப்பா வீட்டுல ஏதாவது விசேஷம் வந்துருச்சு, அந்த நேரத்துல போய் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரையும் சொந்தக்காரர்கள் எல்லாத்தையும் போய் திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோம். அப்ப அவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோம். அப்ப அல்லாஹ் நம் மீது வெறுப்புற்று இருக்கிறானே, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு நாம் என்ன முயற்சி செய்யறோம்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு என்ன முயற்சி செய்கிறோம்? அதற்கு பிறகு நம்முடைய வீட்டு விசேஷங்கள்ல ஒவ்வொருவரும் எதை விரும்புகிறார்கள் என்று பார்த்து பார்த்து அதையெல்லாம் அந்த விசேஷங்களில் நாம் சேர்த்துக் கொள்கிறோம். எல்லாருடைய விருப்பங்களையும் சேர்த்துக் கொள்கிறோம். அங்க அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கிறோமா? அல்லாஹ்வும் ரசூலும் எதை விரும்புறாங்க அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கிறோமா? அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம் விடுபட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய உறவினர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும், சமுதாயத்தின் மக்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும், அவர்கள் என்னை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே எனக்கு ஒரு கண்ணியம் வேண்டும். அப்படி வேண்டும் என்று சொன்னால் நான் மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த கலாச்சாரங்களையும் நடைமுறைகளையும் நான் பின்பற்றி நடந்துதான் ஆக வேண்டும். அப்பதான் மக்கள் என்னை மதிப்பார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய காலத்துல ஒரு நிகழ்வு நடந்தது, அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல தான் நினைக்கிறேன், அவங்க இன்னொரு நாட்டுக்கு ஒரு தூதராக போகிறார்கள். அங்கு உள்ள அதிகாரிகளை, மன்னர்களை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். செல்லும் பொழுது அங்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விருந்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அப்ப என்ன செஞ்சு, அவங்களுடைய உணவு கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு, தரையில விழுந்துருச்சு, கீழே விழுந்துச்சு. இப்ப அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிட்டார். இப்ப நாம என்ன செய்யும்? நாகரீகம் அப்படின்ற பேர்ல நாம எங்கேயாவது உணவு ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கும் போது அப்படி விழுந்துச்சுன்னா எடுத்து சாப்பிடுவோமா? இல்லட்டா அது நாகரீகத்திற்கு மாற்றமா? அதான் அதுதான் அநாகரிகம். அப்படி விட்டுட்டு போறது அநாகரிகம். நாகரிகம் என்ற இஸ்லாமிய நாகரிகம் என்ன? அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுவது. அப்ப அந்த இடத்துல அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க? எடுத்து சாப்பிட்டாங்க. அருகில் இருந்தவர் சொன்னார், இத்தனை பேருக்கு மத்தியில கேவலமா நடந்துருக்கீங்க, இதை போய் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னு ஒருவர், கூட இருந்த ஒருவர் சொல்லிவிட்டார். அப்ப அவங்க சொன்னாங்க, அஅத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாதிஹில் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீபுடைய சுன்னத்தை நான் விடணுமான்னு கேட்டாங்க. இந்த மடையர்களுக்காக என்னுடைய நபியினுடைய சுன்னத்தை, வழிமுறை நான் விட வேண்டுமான்னு கேட்டாங்க. அப்ப இதுதான் நாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்குரிய வேலை. இப்ப நாம் என்ன செய்வோம்? அதை விடுறது எதுக்காக? மற்றவர்களை திருப்திப்படுத்தி விடலாம். அல்லாஹ் கோபப்பட்டு விடுவோம், அல்லாஹ் வெறுப்படைந்து விடுவோம். இன்னைக்கு அதுதான் நாம செய்து கொண்டு இருக்கிறோம். நாம செய்யக்கூடிய பல செயல்கள்ல மற்றவர்களை திருப்திப்படுத்தி விடுகிறோம். ஆனால் அல்லாஹ் வெறுப்படைந்து விடுகிறான். அல்லாஹ் வெறுப்படைந்து விட்டால் மற்றவர்களுடைய திருப்தி என்பது அது நிலைத்திருக்காது. மற்றவர்களை திருப்திப்படுத்த அந்த நேரத்தில் திருப்தி அடைந்து விட்டு செல்வார்கள். ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு, கொஞ்ச நேரத்திற்கு பிறகு
திரும்பவும் அந்த அதிருப்தி, அவர்களுடைய அதிருப்தியை தான் நாம் சம்பாதிக்க வேண்டி வரும். ஏன்னா அங்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்த, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி விட்டால் எல்லோரையும் அல்லாஹ் திருப்திப்படுத்தி விடுவான். அல்லாஹ் அந்த பொறுப்பை எடுத்துக்கிடுவான். நம்ம அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய காரியத்தை செஞ்சுட்டா அல்லாஹ் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். எல்லாருடைய உள்ளத்திலும் நம்மை பற்றிய முகப்பத்தை, பிரியத்தை போட்டு விடுவான். அப்ப என்ன சொன்னா, யாரையாவது திருப்திப்படுத்த ஒரு தப்ப செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப அவங்க என்ன செய்வாங்க, அந்த நேரத்துல திருப்தி அடைஞ்சிருவாங்க. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, சிந்திச்சு பார்ப்பாங்க, இவன் அவனுக்கு வேற தேவை இருக்குது, ஏதோ தேவைக்காக நம்மளை திருப்திப்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க. அப்புறம் அந்த அதிருப்தி உள்ளத்துல வர ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும்னு சொன்னா நிரந்தரமான திருப்தியை அல்லாஹ் மற்றவர்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்திடும். இப்ப அல்லாஹ் அங்க சொல்ல வருவது என்று சொன்னா, யூத நஸ்ரானிகளே மட்டுமல்ல, பொதுவாக நீங்கள் மற்றவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யாதீங்க, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யுங்க. அதை விட்டுட்டு மற்றவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டால் அல்லாஹ்வுடைய உதவியை இழந்து விடுவீர்கள் என்பதை அல்லாஹ் சுருக்கமாக இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு எச்சரித்து இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நமக்கு கண்ணியம், உயர்வு, மரியாதை எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் கிடைக்கும். இன்னல் இஸ்ஸத லில்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இஸ்ஸத் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் யகுதஹூன இன்தஹுல் இஸ்ஸா, அவர்களிடத்தில் போய் இஸ்ஸத்தை, கண்ணியத்தை எதிர்பார்க்கிறீங்களா? மற்றவர்களிடத்தில் போய் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறீங்களா? ஃபைனல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ, கண்ணியம் முழுவதும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுக்குரியது. கண்ணியத்தை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கணும்னு சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, நாடியவர்களே அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான், நாடியவர்களே அல்லாஹ் கேவலப்படுத்திடுவான். இப்ப கண்ணியம் என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினால் நமக்கு கண்ணியம் கிடைக்கும். மற்றவர்களை திருப்திப்படுத்தினால் உண்மையிலே கண்ணியம் கிடையாது. மற்றவர்களுக்கு கண்ணியத்தை தேடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னொரு வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறான். உங்களுக்கு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான்னு சொன்னா, இப்ப நாம உணர வேண்டும், நபியை பார்த்தே இப்படி சொல்லுகிறான்னு சொன்னா நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று உணர்வதற்காக நபியை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறார். உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. நீங்க மனோ இச்சைகளை, அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றினால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. யார்? நபிக்கும் அந்த சட்டம் தான் என்பதை அல்லாஹ் இங்க சொல்றான். நபியாக இருந்தாலும் சரி, நபி நீங்க பின்பற்ற மாட்டீங்க, நீங்களாக இருந்தாலும் அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி விட்டால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் அல்லாஹை விடுத்து வேறு யாரும் கிடையாது என்று அல்லாஹ் அங்கே எச்சரிப்பதன் மூலமாக முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் எச்சரிக்கிறார். அதனால நாம முடிவு செய்யணும், நாம வாழும் காலமெல்லாம் அல்லாஹை திருப்திப்படுத்துவதற்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் எதை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடைவான். ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது நான் இது மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக செய்கிறேனா, அல்லாஹை திருப்திப்படுத்துவதற்காக செய்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட ஆரம்பித்து விடுவோமேயானால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய செயல்களை அல்லாஹை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்களாக மாற்றிக்கொள்ளலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவதி. இப்ப அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்லுகிறான், அதாவது நாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? குர்ஆனை சரியாக விளங்கணும், குர்ஆனை புரியணும். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் தெரியணும். தெரியாம நாம எப்படி செய்ய முடியும்? நான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறேன்னு சொல்லி நாம விருப்பப்படி எதையாவது செஞ்சுட்டு நான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறேன்னு செஞ்சா அது திருப்தி அடைய மாட்டேன், அல்லாஹ் திருப்திப்படுத்த முடியாது. அப்ப எது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய செயல் தெரியணும்ல, தெரியறதுக்கு என்ன செய்யணும்? குர்ஆனை நாம விளங்கணும். அதனால அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவதிஹி, நாம் யாருக்கு வேதத்தை வழங்கி இருக்கிறோமோ, எவர்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் அதை ஓத வேண்டிய முறையில் ஓதுவார்களோ, அதை அல்லாஹ் என்ன சொல்ற பாருங்க, அதை ஓத வேண்டிய முறையில் ஓதுவார்களோ, ஹக்க திலாவதி, அதனுடைய கடமைகள் என்ன என்று புரிந்து அதை ஓதுவார்களோ, குர்ஆனுடைய வேதத்தினுடைய கடமைகள் என்ன, அதற்கு உரிமைகள் என்ன என்பதை அறிந்து ஓதுவார்களோ, உலாயிக யுமினூன பிஹி, இவர்கள் தான் அந்த வேதத்தை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆன் எங்களுடைய வேதம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே குர்ஆனை நம்பியவர்கள், ஈமான் கொண்டவர்களாக எப்போ ஆக முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த குர்ஆனை அதனுடைய ஹக்கு, அதனுடைய உரிமை என்னவோ, அதனுடைய முறை என்னவோ அந்த முறையில் அதை ஓத வேண்டும். அப்பதான் அவர் குர்ஆனை ஈமான் கொண்டவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்றார். இன்னைக்கு நாம் எல்லாமே குர்ஆனை
நம்முடைய வேதம், அதை கூட திருப்திப்பட்டுக் கொண்டோம். நம்முடைய வேதம்னு சொல்றோம், நான் குர்ஆன் நம்பி இருக்கிறேன்னு சொன்னேன். ஆனா குர்ஆனுடைய ஹக்கை நிறைவேற்றுகிறோமா? குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுகிறோமா? குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை நாம் சரியாக செய்து கொண்டு இருக்கிறோமா? இது நாம சொல்ல வேண்டியது இல்லை, நாம மனசை தொட்டு பார்த்தா நமக்கு தெரியும். நாம் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி நிறைவேற்றுகிறது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய மனசை தொட்டு சிந்திச்சு பார்த்தா விளங்கிக் கொள்ள முடியும். குர்ஆனுக்கும் எனக்கும் மத்தியில் என்ன தொடர்பு இருக்கிறது? குர்ஆனுக்காக வேண்டி நான் என்ன நேரத்தை செலவு செய்கிறேன்? குர்ஆனை ஓதுவதற்காக, குர்ஆனுடைய சட்டங்களை அறிந்து கொள்வதற்காக, அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக, அந்த குர்ஆனை பரப்புவதற்காக நான் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்? ஒண்ணு செய்யறதில்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்ப நாம எப்படி குர்ஆனை ஈமான் கொண்டவர்களாக முடியும்? என்னுடைய வேதமாக இருந்தால், நம்பி இருந்தால், அப்ப அந்த வேதத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் அல்லவா? அப்ப அதுதான் விளக்கம் சொல்றாங்க. குர்ஆனை ஓதக்கூடிய முறை, அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவோ அந்த முறையில் குர்ஆனை ஓதுவார்களோ என்று அல்லாஹ் சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ருப்ப காரியின் லில் குர்ஆன் வல் குர்ஆனு யல்அனுஹு. குர்ஆனை ஓதுறது மட்டும் அதனுடைய கடமை கிடையாது. குர்ஆனை ஓதிட்டா அதனுடைய கடமையை நாம் பூர்த்தி செய்து விட்டவர்களாக ஆகிவிட முடியாது. நபி அவங்க சொல்றாங்க, எத்தனையோ குர்ஆனை ஓதக்கூடிய நபர்கள், அவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்ஆன் அவர்களை சகித்துக் கொண்டிருக்கும் நிலையில் என்று அல்லாஹ் சொல்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆனை இவங்க ஓதுறாங்க, ஆனா குர்ஆன் இவர்களை சகித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் ஓதும் பொழுது அந்த குர்ஆன் சபிக்கக்கூடிய நிலையில் நம்முடைய ஓதுதல் இருக்கக்கூடாது. அந்நியத்திற்குரியவர்களே, அப்ப நாம ஓதணும்னு திருப்திப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். குர்ஆன் நான் ஓதுறேன், ஆனா அந்த குர்ஆன் என்ன செய்யுது? சபிக்குது. அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் சொல்ற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர்களை அது சபிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆனை ஓதுறாங்க, வெறும் நாவல ஓதுறாங்க, உள்ளத்துக்குள்ள அந்த குர்ஆனுடைய மதிப்பும் அந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வரவே இல்லாத நிலையில் ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த குர்ஆனை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற முறையில ஓதல. அப்ப குர்ஆனுடைய கடமை என்ன? அதனுடைய கருத்தை விளங்கி, அதனுடைய அர்த்தத்தை விளங்கி, அதன்படி செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் குர்ஆனை ஓத வேண்டும் என்பதுதான் அதற்குரிய விளக்கம் என்பதாக சொல்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, குர்ஆனை அதனுடைய கடமைகளை குறித்து ஓதக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா, யார் குர்ஆன்ல அல்லாஹ் ரஹ்மத்துடைய ஆயத்துக்களை இறக்கி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றிய ஆயத்துகள், அதை கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்துல நிறுத்தி அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் உன்னுடைய அருளை எனக்கு தந்தல்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் வேதனையை பற்றி கூறியிருக்கிறான், அந்த வேதனைகளுடைய ஆயத்தை கடந்து செல்லும் பொழுது, யா அல்லாஹ் இந்த வேதனைகளை விட்டு என்னை பாதுகாத்தல்வாயாக என்று அந்த இடத்திலே நின்று துஆ செய்து விட்டு செல்வார்களோ, இவர்கள் தான் அதனுடைய கடமைகளை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள். ஏட்டா இவங்க அல்லாஹ்வுடைய அருளை கேட்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய செயல்களை செய்வார்கள். வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வேதனையை விட்டு பாதுகாக்கக்கூடிய செயல்களை செய்வார்கள். எதில வேதனை இருக்கோ அதை விட்டு தவிர்த்து கொள்வார்கள் என்ற உணர்வு இவர்களுக்கு ஏற்படும். அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, ஹுமுல்லதீன யஅமலூன பி முஹ்கமிஹி வ யுமினூன பி முத்தஷாபிஹி. குர்ஆன அதனுடைய ஹக்குகளை நிறைவேற்றக்கூடியவர்கள், அதனுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் ஓதக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா, யார் அதுல தெளிவாக சொல்லப்பட்ட சட்டங்களின்படி அமல் செய்வார்கள். நமக்கு தெளிவாக குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முஹ்கம் அதாவது தெளிவாக சொல்லப்பட்ட ஆயத்துகளும் இருக்கிறது, சில ஆயத்துகள் இருக்கிறது, அந்த ஆயத்துகள் தெளிவின்றி இருக்கும். அந்த ஆயத்துகள் தெளிவின்றி இருக்கும். அதுக்கு பேர் முத்தஷாபி அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தஷாபினா குழப்பமான ஆயத்துகள், கொஞ்சம் குழப்பமாக அதுல இருக்கும். அதனுடைய அர்த்தங்கள் தெளிவாக நம்மால புரிய முடியாது, சீக்கிரமாக புரிய முடியாது. அது ரொம்ப நுணுக்கமான முறையில புரியணும். அதே மாதிரி சில ஆயத்துகளுக்கு அர்த்தம் இருக்காது, அதை நாம ஈமான் கொள்ளணும். அப்ப அதைத்தான் சொன்னாங்க, அப்படி குழப்பமாக தெரியக்கூடிய ஆயத்துக்களை ஈமான் கொள்கிறார், இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று ஈமான் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு அலிஃப் லாம் மீம் குர்ஆனுடைய அல்ஹம்து சூராவுக்கு அடுத்து இருக்கு. இதே மாதிரி பல ஆயத்துக்களை இப்படி தனி எழுத்துக்களாக இதுக்கு என்ன அர்த்தம் என்று இதுவரை யாரும் சொல்ல முடியல, நபி அவர்களும் சொல்லல. இதுக்கு பேர் தான் முத்தஷாபின்னு சொல்றாங்க. அதாவது
நம்ம விளக்க முடியாத வசனங்கள். அலிஃப் லாம் மீம் வெறும் எழுத்துக்களை தான் அல்லாஹ் சொல்லிருக்கான். அலிஃப் லாம் மீம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய யூகங்களை கருத்தாக சொல்லி இருக்கிறார்களே ஒழிய உண்மையில் இதுதான் கருத்து என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா நபி அவர்கள் சொல்லி இருந்தா தான் அது உறுதியான கருத்து சொல்ல முடியும். நபி அவர்களே அல்லாஹ் அலமி முராதி அதனுடைய கருத்து என்னங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லா குர்ஆனுடைய விரிவுரையாளர்களும் விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க, இதுவாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம். கடைசியில் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் அலமி முராதி இதனுடைய கருத்து என்ன, இதனுடைய நோக்கம் என்ன என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் சொல்லி முடிச்சிருவாங்க. அப்ப ஆனா அதை ஈமான் கொள்ளணும். அதுல அர்த்தம் எனக்கு தெரியல விளங்கறதுனால அதை நாம புறக்கணித்து விடக்கூடாது, அதையும் ஈமான் கொள்ளணும். அப்ப எந்த வசனங்கள் தெளிவாக தெரிகிறதோ அதை அமல் செய்யணும். எது நமக்கு தெளிவு கிடைக்காமல் இருக்கிறதோ குழப்பமாக தெரியுதோ அதை ஈமான் கொள்ள வேண்டும். இவர்கள் தான் குர்ஆனுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் எதில் அதுல இஷ்கால் சந்தேகங்கள் வரக்கூடிய வசனங்களிலே அதை அறிந்தவர்களிடத்தில் சென்று கேட்பார்கள். தாங்களாக ஒரு யூகம் பண்ணி இதுதான் இதற்கு விளக்கம் என்ன செய்ய மாட்டாங்க, தன்னுடைய சிந்தனையை கொண்டு விளங்க மாட்டாங்க. அதை அறிந்தவர்கள் முறையாக அறிந்தவர்களிடத்தில் சென்று அதனுடைய விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்வார்கள் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கும்போது மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் முதலாவது கடமை இருக்கிறது, அது குர்ஆனை முறையாக ஓதுவது. குர்ஆனை ஓத வேண்டிய முறையில் ஓதுவது. நாம் ஓதக்கூடிய முறையில் அல்ல, ஓத வேண்டிய முறை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை தர்தீலாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தர்தீல் என்பதற்கு நமக்கு மார்க்க அறிஞர்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்வார்கள், அதை ஒவ்வொரு எழுத்தையும் எங்கிருந்து உச்சரிக்க வேண்டும், எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து ஓதுவதற்கு பேர் தர்தீல். அப்ப அந்த முறையில நீங்க குர்ஆனை ஓதுங்கள், தர்தீலாக ஓதுங்கள். அப்ப தஜ்வீத் அதுக்கு பேர் தான் அரபுல தஜ்வீத் என்று சொல்வார்கள். வல் அக்து பித் தஜ்வீத் ஹக்முன் லாஸிமுன். அரபில ஒரு கவிஞர் சொல்கிறார், தஜ்வீதோடு குர்ஆனை ஓதுவது அவசியமானது. மல்லம் யுஜவ்விதில் குர்ஆன ஆஸிமுன். யார் அந்த தஜ்வீத் முறையில் குர்ஆனை ஓதவில்லையோ அவர் பாவம் செய்தவராக இருக்கிறார், பாவியாக இருக்கிறார் என்று சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் அன்னஹு பிஹில் இலாஹு அன்ஸலா, ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனை அந்த முறையில் தான் இறக்கி இருக்கிறான், அந்த முறையில் இறக்கி இருக்கிறான். வஹாகதா மின்ஹு இலைனா வஸலா, அவ்வாறுதான் குர்ஆன் நம்ம பக்கம் வந்து சேர்ந்து இருக்கிறது. ஆனா நம்ம ஓதக்கூடிய முறையில ஓதுனா அல்லாஹ் இறக்கிய முறையில் ஓதியவர்களா ஆக முடியாது. அப்ப அதனால குர்ஆனை முறையாக ஓத முயற்சி செய்வது, அதை ஓதுவதற்கு முற்படணும், முதலாவது கடமை. இரண்டாவது அதனுடைய பொருள் கருத்துக்களை அறிவதற்கு முயற்சி செய்யணும். குர்ஆனுடைய கருத்து என்ன? இப்ப இந்த மாதிரி சபைகள் நமக்கு சந்தர்ப்பம் குர்ஆனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு. அப்ப அதை பயன்படுத்திக்கணும். தனிப்பட்ட முறையில் குர்ஆனை வெறும் தர்ஜுமாவை மட்டும் படிச்சோம் அப்படின்னா சில சமயங்கள்ல நமக்கு முழுமையாக விளங்க முடியாது. அப்ப தஃசீரோடு குர்ஆனுடைய விரிவுரையோடு நாம என்ன செய்யணும், அதை விளங்குவதற்கு முயற்சி செய்வது. மூன்றாவது நாம படித்ததை அமல் செய்வது, செயல்படுத்துவது, நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். வெறும் படிச்சுட்டோம் அறிவை வளர்த்து கொண்டோம் அப்படிங்கிறது அல்ல, நம்ம செயல்படுத்த வேண்டும். நான்காவது சொல்றாங்க, அதை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த குர்ஆனை நம்மோடு வைத்துக் கொள்ளக்கூடாது. குர்ஆன் யாருக்காக உள்ளது? கியாமத் வரை வரக்கூடிய அனைத்து மக்களுக்குமானது குர்ஆன். முஸ்லிம்களுக்கானது மட்டுமல்ல, எல்லா மக்களுக்குமானது. அப்ப எல்லா மக்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? குர்ஆன் நம்ம கையில இருக்குது. ஆனா எல்லாத்துக்குமானது. அப்ப யாரு கொண்டு போய் கொடுக்கணும் அடுத்தவங்கள்ட்ட குர்ஆனை? குர்ஆனை கொடுக்கறதுனா வெறும் கிதாபை கொடுக்கறது இல்ல, குர்ஆனுடைய வாழ்க்கை முறைகளை, குர்ஆனுடைய நடைமுறைகளை நாம மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்மை பார்த்து அவர்கள் குர்ஆனுடைய வாழ்க்கை பின்பற்றி நடக்க ஆரம்பிக்கணும். அப்ப அந்த குர்ஆனை மற்றவர்கள் வரை கொண்டு போய் சேர்ப்பது, எத்தி வைப்பது இருக்கிறது, இது ஒரு கடமையாக இருக்கிறது. இதுவெல்லாம் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் உள்ளது என்பதாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார். இந்த முறையில் நீங்க குர்ஆனை ஓதுனா இன்ஷா அல்லாஹ் அந்த குர்ஆனை கொண்டு முழுமையாக ஈமான் கொண்டவர்களாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வமன் யக்ஃபுர் பிஹி ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன். இந்த குர்ஆனை யார் நிராகரிக்கிறார்களோ, யார் இந்த குர்ஆனை நிராகரிக்கிறார்களோ, மறுக்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக நஷ்டவாதிகளில் இருந்து இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அப்ப மறுக்கிறவர்கள் யாரு? அதாவது யாரெல்லாம் இந்த குர்ஆனை அதனுடைய முறையை அறிந்து ஓத முற்படுவதில்லை, ஏதோ இருக்குதுங்க அது பரக்கத் கிடைச்சா போதும் அப்படிங்கிறதோட நாம நின்று கொள்கிறோம். இப்ப இதுவெல்லாம் என்ன சொன்னா குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்ளாதவர்களுடைய பட்டியலில் அவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில. அப்ப அந்த பட்டியலில் சேரும் பொழுது அவர்கள் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனால குர்ஆன்
நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த குர்ஆன் தான் நாம் நம்முடைய மனோ இச்சைகளை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்குரிய வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. அந்த குர்ஆனை அறிவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முறையாக ஓத வேண்டும். வெறும் ஏதோ பறக்கத்துக்காக ஓதணும் அப்படிங்கிறதோடு நின்று விடக்கூடாது. குர்ஆனை பறக்கத்துக்காக வேண்டி மட்டும் பயன்படுத்தி விடக்கூடாது. அதை வாழ்க்கையின் வழிகாட்டுதலாக ஆக்கி நாம் அதை ஓத ஆரம்பிப்போமேயானால் நிச்சயமாக நமக்கு வழிகாட்டும். குர்ஆனை நமக்கு முன்னால் வைத்து ஓத வேண்டும். முதுகுக்கு பின்னாடி போட்டு விடக்கூடாது. முதுகுக்கு பின்னாடி போடுறதுனா என்ன? அதாவது நம்முடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றாமல் இருப்பது. முன்னால் வைத்து நாம் ஓதுவோமேயானால், அதாவது அதை முன்னிறுத்தி ஓதினால் அது நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும். அந்த குர்ஆனின் படி வாழ முற்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் வாழும் காலமெல்லாம் அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. மற்றவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.